Hello and very good morning to each and everyone watching this video. My name is Sudhakar. I'm the academic coordinator and also the faculty of Mathematics. Good morning, Maitri. So, எல்லாரையும் மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். பிரதர் மென்டர் ஐஏஎஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் ஒரு சீரிய முயற்சியில 10 நாள் டெமோ போட்டிருக்கோம். 10 நாள் டெமோ ஃபார் த யூபிஎஸ்சி PCM 4th batch. நம்ம இன்ஸ்டிடியூட்ல ஏற்கனவே 1 to 3 batches ரன் ஆயிட்டு இருக்கு. 4th batch அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல we have started giving 10 days demo. 10 days of free demo to aspirants to test or to understand how we teach. What is the capacity of our faculties அப்படின்றதெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்றதுக்காகவும் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இதை நம்ம பார்த்து கடந்த 10 நாளா நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஸோ லாஸ்ட் சண்டே we started with quality. So என்னுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் நீங்க பார்த்துருப்பீங்க and followed by other classes as well. And today is the last day of quality UPSC PCM 4th batch demo from Brother Mentor IAS. So இது வந்து கடைசி டே. இதுல நம்ம எத்திக்ஸ் அப்படின்ற ஒரு பேப்பரோட நம்ம டெமோவை நீங்க முடிச்சுக்கணும். ஸோ we have covered நம்ம எல்லா விதமான பேப்பரையும் கவர் பண்ணியாச்சு. என்னென்ன முக்கியமான பேப்பர்ஸ் இருக்கும், அதாவது முக்கியமான பேப்பர் நிறைய ஸ்மால் பேப்பர்ஸ் இருக்கு, ஸ்மால் டாபிக்ஸ் இருக்கு, நம்ம கிளாஸ்ல இருக்கும். பட் யூபிஎஸ்சி பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்ல முக்கியமா இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணியாச்சு டெமோல. எவ்ரி 2 years நீங்க யாராவது கண்டினியூஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா 2 years எவ்ரி டே 2 years நீங்க பார்த்துருப்பீங்க. 2 hours நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் யூ குட் ஹவ் அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் கெப்பாசிட்டி ஆஃப் ஃபேக்கல்டிஸ் அண்ட் எவ்ரிதிங். ஸோ வித் தட் நோட் இன்னைக்கு நம்ம லாஸ்ட் டே டெமோல என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஜிஎஸ் யூபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல ஒரு தனிப்பட்ட பேப்பர், தட் இஸ் எத்திக்ஸ், ஆப்டிடியூட் அண்ட் இன்டெகிரிட்டி. இந்த பேப்பருடைய கரெக்ட் நேம் என்னன்னா எத்திக்ஸ், ஆப்டிடியூட் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்னு இந்த பேர். இந்த பேப்பர் வந்து ஜிஎஸ்ல ஜெனரல் ஸ்டடீஸ்ல 4 பேப்பர் உங்களுக்கு தெரியும். யூபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல டோட்டலா நீங்க 9 பேப்பர் எழுதணும். அதுல வந்து 2 பேப்பர் வந்து குவாலிஃபைங் பேப்பர். அது மீது 7 பேப்பர்ல வந்து 4 ஜிஎஸ் பேப்பர், 2 ஆப்ஷனல் பேப்பர் 1, பேப்பர் 2 and 1 essay. அந்த 4 ஜிஎஸ் பேப்பர்ல யூ ஹேவ் த லாஸ்ட் பேப்பர், தட் இஸ் ஜிஎஸ் 4ல எத்திக்ஸ். இந்த எத்திக்ஸ், ஆப்டிடியூட் அண்ட் இன்டெகிரிட்டி கரெக்டான வார்த்தை சொல்லியிருந்தேன் இல்லையா? எத்திக்ஸ், ஆப்டிடியூட் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்னு இந்த வார்த்தை 3 விதமான வார்த்தை. இந்த 3 விதமான வார்த்தைக்கு என்ன மீனிங், என்னென்ன இதுல இருக்கு, இந்த டெமோவுடைய நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். The purpose of the demo that I'm trying to serve is to make you understand the paper in a shorter term, a preliminary understanding of the paper. இந்த பேப்பர்ல என்னதான் சார் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு டூர் மாதிரி கூட்டு போவாங்க. I'm trying to take you to a tour of ethics paper. What are all the terminologies available in ethics? And what are all the concepts that we have to read in ethics? And what are the types of questions that has been asked in ethics paper? அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ அதுதான் இந்த டெமோடைய நோக்கம். இந்த டெமோ வந்து 2ஆக பிரிச்சிருக்கேன் நான். இட் இஸ் கோயிங் டு பி 1 hour demo. ஸோ ஃபர்ஸ்ட் 30 minutes will be I'll be talking about the introduction of ethics and some theoretical part of the ethics. And second half we will be talking about case studies. ஸோ இந்த GS4 அப்படின்ற எத்திக்ஸ், ஆப்டிடியூட், இன்டெகிரிட்டின்ற பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆதி காலத்துல இருந்து ஒன்றும் கிடையாது. யூபிஎஸ்சியுடைய சிலபஸ்ல ரொம்ப வருஷமா இருந்ததெல்லாம் கிடையாது. 2013ல ஒரு ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க. யூபிஎஸ்சி சிலபஸ் ரிஃபார்ம்ஸ் அப்படின்றது தரத்தோடு நடக்கிறதா. எவ்ரி 7 years ஆர் எவ்ரி 5 years ஆர் எவ்ரி 10 years ஆஸ் பர் த ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா யூபிஎஸ்சியோட சிலபஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அதன் அடிப்படையில 2013ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் பண்ணிருப்பாங்க யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் சிலபஸ்ல. அந்த மாற்றத்துல ஒரு முக்கியமான மாற்றம் தான் இந்த ஜிஎஸ், இன்க்ளூஷன் ஆஃப் GS4 which is ethics, aptitude and integrity இந்த பேப்பரை ஆட் பண்றாங்க. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அப்படின்றது 2ஆ இருந்தது, அதுக்கப்புறமா 1ஆ குறைக்கப்பட்டது. ஆனா மற்ற பேப்பர்ஸ் எல்லாம் ஜெனரல் ஸ்டடீஸா இருக்கு. இந்த எக்ஸாமுக்கு பர்டிகுலரா இதுல வந்து பாஸ் பண்ணி வெளியே வரக்கூடிய ஆஸ்பிரன்ஸ், ஐஏஎஸ் ஆபீசர்ஸா இருக்கு, ஆஸ்பிரன்ஸ் சிவில் சர்வன்ஸா இருக்கும் இல்லையா? அப்ப அந்த சிவில் சர்வன்ஸ்க்கு என்ன அடிப்படையா தேவை?
அடிப்படையா தேவைப்படக்கூடிய விஷயத்தையே நம்ம வந்து ஏன் எக்ஸாம்ல டெஸ்ட் பண்ணாம வச்சிருக்கோம் இத்தனை நாளா அப்படின்றது தான் ஒரு பெரிய மில்லியன் டாலர் கொஸ்டினா இருந்தது. சோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் 2013ல உருவாக்கப்பட்ட GS4 எத்திக்ஸ் ஆப்டிடியூட் அண்ட் இன்டெகிரிட்டி. இந்த பேப்பர் இனிஷியலா வரும்போது பாத்தீங்கன்னா இட் வாஸ் வெரி கன்ஃபியூசிங், இட் வாஸ் வெரி சேலஞ்சிங் ஃபார் ஆஸ்பிரண்ட்ஸ் டு கிராக் இட். ஓகேவா? நிறைய ஃபேக்கல்டிஸ்க்கும் கூட இது ரொம்ப இனிஷியலா டஃபா காணப்பட்டது. அதுக்கப்புறமா போக போக ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு அப்புறமா the paper got stabilized. The paper got stabilized. இந்த பேப்பர் எப்படி எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் 2 விதமா பிரிக்கிறாங்க. அந்த பேப்பர்ல 250 மார்க் உங்களுக்கு தெரியும். எல்லா பேப்பரும் 250 மார்க்ஸ். இதுல 2 செக்ஷன்ஸா இருக்கு. செக்ஷன் ஏ அப்படின்றது தியரிட்டிக்கல் பார்ட். அதுல என்ன பண்ண ஷார்ட் ஆன்சர்ஸ் கொடுப்பாங்க. ஷார்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஷார்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னா சும்மா வாட் இஸ் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், டிஸ்கிரைப் சம் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு சின்ன டாபிக் ஒன்று கொடுத்து எழுத சொல்லுவாங்க. ஷார்ட் ஆன்சர்ஸ். அது செக்ஷன் 1. செக்ஷன் ஏ. செக்ஷன் பில செகண்ட் ஹாஃப் ஆஃப் த பேப்பர்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஸ் ஸ்டடிஸ். கேஸ் ஸ்டடி அப்படின்றது நீங்க மோஸ்ட் ஆஃப் யூ காலேஜஸ்ல உங்களுடைய ஓன் ஸ்பெஷலைசேஷன்ல படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு கேஸ் ஸ்டடி அப்படின்னா அது ஒரு சூழ்நிலை கொடுப்பாங்க. அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கணும். அவ்வளவுதான். சரியா? அது உண்மை சம்பவமாகவும் இருக்கலாம், இல்ல கற்பனை சம்பவமாகவும் இருக்கலாம். இதுதான் கேஸ் ஸ்டடி. இது ரெண்டுத்தையுமே உங்களுக்கு அந்த பேப்பர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேசிக் ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த 2 விஷயங்களும் ஒரு பேப்பர்ல இன்வால்வ் பண்ணி இதுல கொடுக்கக்கூடிய டெர்மினாலஜிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எவ்ரி திங் இஸ் ரிலேட்டட் டு யுவர் எக்ஸாமினேஷன், எவ்ரி திங் இஸ் ரிலேட்டட் டு யுவர் லைஃப், எவ்ரி திங் இஸ் ரிலேட்டட் டு யுவர் கரியர். உங்க யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ்ல நீங்க எக்ஸாம் எழுதிட்டு அப்புறமா பாஸ் ஆகி சிவில் சர்வீஸா வரீங்க இல்லையா, அந்த கரியர்ல உபயோகப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் இதை கொடுத்துருக்காங்க. அதுதான் கொஸ்டின். அதான் இது சிறப்பு. அண்ட் அனதர் திங் செகண்ட் பார்ட். ஸோ இதுதான் வந்து இது பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ல பாஸ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் என்னன்னா GS4. GS4 அப்படின்றது கரெக்டான ஸ்ட்ராட்டஜில படிச்சோம் அப்படின்னா இந்த ஒரு பேப்பர் மட்டும் கரெக்டான ஸ்ட்ராட்டஜில கரெக்டான கைடன்ஸோட படிச்சோம் அப்படின்னா இந்த பேப்பர்ல 140 மார்க் 150 மார்க் வரைக்கும் எடுக்கலாம். ஓகேவா? ஆவரேஜா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேப்பர்ல சுமாரா படிச்சவங்க அப்படின்றது கூட 80-85 எடுப்பாங்க. ஓகேவா? அதான் நல்ல கரெக்ட் ஸ்ட்ராட்டஜியோட படிச்சோம் அப்படின்னா 140, 145, 150 மார்க்ஸ் கூட போடுறதுக்கு தயாரா இருக்காங்க. நம்ம தான் எழுதுறது. சரியா? ஸோ அது பாயிண்ட். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் நாங்க இங்க இருக்கோம். அண்ட் தேர்ஸ் அ காமன் மித். எத்திக்ஸ் அப்படின்றது எல்லாருக்கும் வராது. எத்திக்ஸ் அப்படின்றது ஹைலி ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்ட். ரொம்ப அறிவு இருந்தால் தான் எத்திக்ஸ் எழுத முடியும். ஒன்றும் கிடையாது. எத்திக்ஸ் அப்படின்றது ஒரு வாழ்வியல், உங்களுடைய வாழ்க்கை முறை. நீங்க என்ன ஒரு வாழ்வியல் இது. நீங்க என்ன உங்களுடைய ஆழ்ந்த மனசுல நினைக்குதோ அதை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ண போகும். அதை நீங்க எழுதக்கூடிய வடிவத்தை வேணா நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கலாமே தவிர எத்திக்ஸ் அப்படின்றது உங்க ஆழ்ந்த மனசுல எல்லா மனிதனுக்கும் இருக்கும். எத்திக்ஸ்ன்றது மனிதனுக்கு மட்டும் கிடையாது, விலங்குகளுக்கும் இருக்கு. ஓகே, நீங்க ஒரு 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 வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு சிறுத்தை வந்து பாத்தீங்கன்னா சிறுத்தை இல்ல ஒரு புலி நினைக்கிறேன். சிறுத்தை கரெக்ட். சிறுத்தை வந்து ஒரு மானை வேட்டையாடும். அந்த மானை வேட்டையாடும் போது அந்த மான் வந்து கர்ப்பமா இருக்கும். அந்த பெண்மான் வேட்டையாடும் போது அது அப்பதான் அந்த குழந்தை வந்து பிறந்துடும். அந்த மான் குட்டி அப்பதான் பிறந்து இந்த சிறுத்தை வந்து அடிக்கும் போது அதை குழந்தைய கீழே போட்டுட்டு ஓடிடும். அப்ப இந்த சிறுத்தை அந்த மான் குட்டியை பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாது. அந்த சிறுத்தை வந்தது வேட்டையாடுறதுக்கு தான். ஓகேவா? அந்த மானை வேட்டையாடுறது தான். ஆனா அந்த மான் குழந்தை அப்பதான் கீழே இறங்கி இருக்கு. அதை பார்த்துட்டு அந்த சிறுத்தைக்கு மனசு இல்லை. அந்த மான் குட்டியை அந்த மான் ஓடி போயிடுச்சு. தாய் மான் ஓடி போயிடுச்சு. அந்த குட்டியை சாப்பிடுறதுக்கு ஒரு மனசு இல்லை. அது எத்திக்ஸ். வேட்டையாடுறது தன்னுடைய பழக்கம் தான். ஒரு சிறுத்தையினுடைய பழக்கம் வேட்டையாடுறது தான். ஆனா அந்த இடத்துல அது எத்திக்கலா இருக்கு. அது ஒரு சின்ன குழந்தை இப்பதான் பிறந்திருக்கு. அந்த குழந்தை நம்மளால சாப்பிட முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணத்துல அந்த சிறுத்தை நினைக்குது பாத்தீங்களா, அது எத்திக்ஸ். அந்த மாதிரி ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. இது ஒரு லீடர்ஷிப் ஜாப். இது வந்து ஒரு பப்ளிக் ஜாப் இல்லையா? இது சிவில் சர்வீஸ் அப்படின்றது வந்து ஒரு பப்ளிக் ஜாப். இது வந்து நீங்க உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கோ யாருக்கும் வேலை செய்யறதில்ல, உங்க நாட்டுல இருக்கவங்களுக்கு வேலை செய்றீங்க. நீங்க வந்து ஒரு பப்ளிக் பர்சனாலிட்டி ஆயிடுறீங்க. ஒரு பப்ளிக் பர்சனாலிட்டிக்கு தேவைப்படக்கூடிய ஸ்கில்ஸ் என்னென்ன அப்படின்றத அந்த எத்திக்ஸ் தான் படிக்கும். அண்ட் திஸ் பேப்பர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க ஆழ்ந்த ஒரு வாழ்வியல் முறையா இருக்கிறதுனால இதை நீங்க கரெக்டான ஸ்ட்ராட்டஜில எழுதுறது மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, எப்படி எழுதணும்னு மட்டும் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா தரமா எழுதலாம்.
அண்ட் எஸ்பெஷலி தமிழ்நாட்டுல இருந்து போகக்கூடிய பசங்கள் ரொம்ப சிறப்பா எழுதலாம். ஏன்னா எத்திக்ஸ் அப்படின்றது எத்திக்ஸ்க்காகவே வாழ்ந்த ஒரு கூட்டம் இந்த இந்தியாவில் இருக்கு அப்படின்னா அது தமிழர்கள் தான். நம்ம தமிழ் நூல்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா மோஸ்ட்லி நூல்களும் எத்திக்ஸ் பற்றி தான் பேசியிருப்பாங்க. எத்திக்ஸ் பத்தி தான் பேசியிருப்பாங்க. அகநானூறா இருக்கட்டும், புறநானூறா இருக்கட்டும், 15 மேல் கணக்காகட்டும், 15 கீழ்கணக்காகட்டும், திருக்குறள்ல என்ன இல்லை உங்களுக்கு எத்திக்ஸ் பத்தி? அப்ப திருக்குறளுடைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்க எழுத போகணும். மத்த லாங்குவேஜ் காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் தமிழ்ல எழுதுற தமிழ்நாட்டில இருந்து வரக்கூடிய தமிழ் எழுதினாலும் சரி, இங்கிலீஷ் எழுதினாலும் சரி, நம்மளுக்கு பொக்கிஷமா இருக்கக்கூடிய திருக்குறளை நம்ம இந்த இடத்துல எடுத்துக்காணும். அதே மாதிரி புறநானூறு, அகநானூறு, ஓகேவா? இந்த மாதிரி சிலப்பதிகாரம்லாம் ஹைலி எத்திக்ஸ் தான். சிலப்பதிகாரத்துல இருக்கிறது எத்திக்ஸ் தான். சோ இத மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய புக்ஸை யூஸ் பண்ணி நம்ம கிட்ட கொஞ்சம் அறிவை நம்ம பயன்படுத்தணும். அவ்வளவுதான். இது ஒரு ஸ்கில் தான். எந்த இடத்துல எதை போட்டா நம்மளுக்கு வேலையாகும் அப்படின்றது நம்ம பிராக்டிஸ்ல தெரிஞ்சுக்கணும். அதுதான் நாங்க இருக்கோம். நாங்க ஹெல்ப் பண்ணுவோம். We will help you to identify the right areas, provide the right examples in the right area and get the marks. So yeah, so with that note, I have a small presentation for you. நம்ம அதை எடுத்துட்டு போவோம். And this is highly scoreable area நான் சொல்லியிருக்கேன். யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்லயே உங்களுக்கு ஸ்கோரபிள் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க ஆப்ஷனல் பேப்பருக்கு அடுத்து உங்களுடைய எஸ்ஏ அண்ட் யுவர் எத்திக்ஸ், இது 3 தான் உங்களுக்கு ஸ்கோரபிள் ஏரியாவே. இது ட்ரையாங்கிள் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ட்ரையாங்கிள் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 பேப்பர்ல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணாலே கிட்டத்தட்ட எவ்வளவு வருது யோசிச்சு பாருங்க. 500 மார்க் எத்திக்ஸ், 500 மார்க் உங்களுக்கு ஆப்ஷனல்ல, 250 மார்க் எத்திக்ஸ்ல, அதுக்கப்புறமா 250 மார்க் எஸ்ஏல, 1000 மார்க் உங்ககிட்ட. GS4ல 1000 மார்க் விட்டுருங்க. இந்த 1000 மார்க்கை வந்து நீங்க கணக்கு. அதனால இது வந்து ரொம்ப ஹைலி இம்பார்ட்டன்டான ஒரு ஈஸிலி ஸ்கோரபிள் ஆஸ்பெக்ட். ஓகேவா? ஆனா இதை பார்த்து பயப்பட வேண்டாம். நீங்க பயப்பட வேண்டாம். இது ஈஸியாவே நம்மளால சால்வ் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது வந்து யூபிஎஸ்சி உடைய நோட்டிபிகேஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். இது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. யூபிஎஸ்சி நோட்டிபிகேஷன்ல இந்த பேப்பர் பத்தி என்ன பேசியிருக்காங்க? What is the purpose of this examination? The paper உடைய purpose என்ன பாருங்க. To test the candidate's attitude and approach to issues. ஒரு இஷ்யூவை கொடுக்கும்போது எந்த விதத்துல அப்ரோச் பண்ற, வாட் இஸ் யுவர் ஆட்டிடியூட், உங்க என்ன எப்படி அதுக்கு அணுகுறீங்க அப்படின்றது டெஸ்ட் பண்றாங்க. ரிலேட்டட் டு என்னென்ன ஏரியாஸ்? இன்டெகிரிட்டி, நேர்மை, ப்ராபிட்டி, வெளிப்படைத்தன்மை, பப்ளிக் லைஃப்ல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை, ப்ராபிட்டி, உதவி பண்ணக்கூடிய தரம், அண்ட் இஸ் ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச். ஒரு பிரச்சனை கொடுக்கும்போது அதை எப்படி சால்வ் பண்றீங்க? ஏன்னா சிவில் சர்வன்ஸ் உடைய வேலையே ப்ராப்ளம் சால்விங் தான். 99% வேலை உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங்கா தான் இருக்கும். உங்ககிட்ட ஒரு பிரச்சனை வரும், பிரச்சனைக்காகவே நீங்க இருக்கீங்க. பிரச்சனையை சால்வ் பண்றது தான் சிவில் சர்வன்ட் வேலையே. திஸ் ஜாப் இஸ் நாட் கோயிங் டு பி வெரி ஈஸி. இட்ஸ் கோயிங் டு பி ஹைலி சேலஞ்சிங். ஓகேவா? அது கிடைக்கக்கூடிய ரெஸ்பெக்ட், அது கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வேற. ஆனா அந்த ஜாப் இஸ் ஹைலி சேலஞ்சிங். ப்ராப்ளம் தான். எப்ப பார்த்தாலும் பிரச்சனை தான் வரும். அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு பாருங்க. ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச் டு வேரியஸ் இஷ்யூஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட் ஃபேஸ்ட் பை ஹிம் இன் டீலிங் வித் த சொசைட்டி. சொசைட்டி அணுகும் போது இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை, கான்ஃப்ளிக்ட்ஸ், முரண்பாடுகளை எப்படி நீங்க அணுகுறீங்க அப்படின்னு பாக்குறாங்க. Questions may utilize the case study approach to determine these aspects. So case study மூலமா இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்றோம் அப்படின்னு யூபிஎஸ்சி சொல்றது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ இந்த பேப்பர்ல உங்களுக்கு என்னென்ன இருக்கு? 4 விதமான கேட்டகரிஸ் நம்ம பேப்பர்ல இருக்கு. ஜென்ரல் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்திக்ஸ் டெர்மினாலஜிஸ், அதெல்லாம் நம்ம ஜென்ரல் எத்திக்ஸ்க்கு சில விஷயங்கள். அண்ட் சைக்காலஜி பார்ட்டும் இதுல கண்டிப்பா இருக்கு. பிலாசபிக்கல் பார்ட்டும் இருக்கு, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ட்டும் இருக்கு. இந்த 4 விதமான, இப்ப நீங்க இந்த பேப்பருக்கு 4 பிரிக்கணும் அப்படின்னா இந்த பேர் 4 பிரிக்கலாம். எத்திக்ஸ்க்குன்னு ஜென்ரலா சில கான்செப்ட்ஸ், சைக்காலஜிக்கல் பார்ட் ஆஃப் எத்திக்ஸ் இருக்கு, பிலாசபிக்கல் பார்ட் ஆஃப் எத்திக்ஸ் இருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன், இது கவர்னன்ஸ். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது கவர்னன்ஸ் அடிப்படையில் வரக்கூடிய எத்திக்ஸ். கவர்னன்ஸ் நிர்வாகத்தில் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய எத்திக்ஸ், அது என்னென்னன்றது இந்த பேப்பர்ல பார்க்கணும். இந்த டெமோ கிளாஸ்ல நம்ம எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டா கவர் பண்ண முடியும் அப்படின்றது சாத்தியம் கிடையாது. இட்ஸ் a very big paper. It requires specialized learning, specialized time.
ஸோ வி ஆர் ட்ரைங் டு மேக் யூ ஒரு அண்டர்ஸ்டாண்ட். நான் சொன்ன மாதிரி ஒரு டூர் மாதிரி கூட்டு போறேன். ஜஸ்ட் அப்படியே என்னென்ன இருக்குன்றதை நம்ம காமிச்சிட்டு நம்ம ஆக்சுவல் கிளாஸ்ல டீப்பரா நம்ம படிக்கணும். ஸோ ஜென்ரல் எத்திக்ஸ்ல என்ன இருக்கு பாருங்க. எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபேஸ் தான் ஃபர்ஸ்ட் டாபிக். எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபேஸ். ஹியூமன் இன்டர்ஃபேஸ்ல என்னன்னா ஹியூமனுக்கும் நடக்கக்கூடிய உரையாடல். இதுதான் ஹியூமன் இன்டர்ஃபேஸ். இந்த உரையாடல் இருக்குல்ல, இதுதான் ஹியூமன் இன்டர்ஃபேஸ். ஒரு மனுஷனுக்கு நடக்கக்கூடிய உரையாடல்ல இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ எசன்ஸ், டிட்டர்மினன்ஸ் அண்ட் கான்சிக்வன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் இன் ஹியூமன் ஆக்ஷன். ஒருத்தருடைய செயல், ஓகேவா, ஆக்ஷன். ஒரு மனுஷன் வந்து ரெண்டு விதமா ஆக்ஷன் பண்ணுவான், ஓகேவா. இது வந்து கான்சியஸ் ஹியூமன் ஆக்ஷன், அன்கான்சியஸ் ஹியூமன் ஆக்ஷன். இப்போ நீங்க ஒரு வண்டி எடுத்து ஒரு இடத்துக்கு போகணும்னா அது கான்சியஸ் ஹியூமன் ஆக்ஷன். அதுல வரக்கூடிய எத்திக்கல் ப்ராப்ளம்ஸ் என்னன்றதை பார்ப்போம். அப்புறம் வாட் ஆர் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ். எத்திக்ஸ் உடைய டைமென்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். என்னென்ன விஷயங்கள் எத்திக்ஸ் படிக்கணும். எத்திக்ஸ் இன் பிரைவேட் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஷிப். நீங்க பிரைவேட்ல எப்படி இருக்கணும், பப்ளிக் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும். நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு பப்ளிக் பர்சன், ஏன் நாளைக்கு ஒரு கலெக்டரா போறீங்க, இல்ல வந்து நாளைக்கு வந்து ஒரு எஸ்பி, டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியா போறீங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர். நீங்க ஒரு பப்ளிக் பர்சனாலிட்டி. அப்போ உங்களுக்கு பிரைவேட்டான சில விஷயங்கள் இருக்கு, பப்ளிக்ல நீங்க வரும்போது நீங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் வேற மாதிரி. ஸோ பேசிக்கலி யூ ஹேவ் அ ட்வின் பர்சனாலிட்டி மாதிரி தான் இருக்க போறீங்க. சினிமால தான் நம்ம பார்க்கலாம் ட்வின் பர்சனாலிட்டிஸ். ஆனா இங்கேயும் அப்படிதான் இருக்கு. நீங்க பிரைவேட்ல இருக்கிற மாதிரி பப்ளிக்ல இருக்க முடியாது, பப்ளிக்ல இருக்கிற மாதிரி பிரைவேட்ல இருக்க முடியாது. ஸோ இது ஒரு டுவல் ஜாப் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம பார்க்கறது ஜெண்டர் எத்திக்ஸ்ல ரோல் ஆஃப் ஃபேமிலி. ஃபேமிலியுடைய ரோல் என்ன அப்படின்றது, ரோல் ஆஃப் ஃபேமிலி சொசைட்டி அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்க்ளூடிங் வேல்யூஸ். நம்ம நாட்டில் சோசியலைசேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா. நம்ம நாட்டில் இல்லை, எல்லா நாட்டிலும் இருக்கு. சோசியலைசேஷன் அப்படின்னா என்ன? உங்களுக்கு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இடங்கள். குழந்தைகளுக்கு எது நல்லது, எது கெட்டது அப்படின்னு கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்துல யார் இருக்காங்க? ஃபேமிலி தான் மெயினா இருக்காங்க. அதனாலதான் ஜாயிண்ட் ஃபேமிலி ரொம்ப முக்கியம். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் ஒன்னா கலந்துருக்கும் போது பெரியவங்க வில் டெல் அஸ் எது கரெக்ட், எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த நிலையில இருக்காங்க குருக்கள், ஆசான். எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வாட் இஸ் த ரோல் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் இன்கல்கேட்டிங் வேல்யூஸ். உங்க மனசுல, அந்த குழந்தைகளுடைய மனசுல எது நல்லது, எது கெட்டது, சிறந்த குணாதிசயங்களை அதை வந்து உள்ள புகுத்தக்கூடிய இடங்கள்ல இவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களுடைய ரோல் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதுதான் ஜெனரல் எத்திக்ஸ்ல பார்க்கக்கூடிய டாபிக்ஸ். சைக்காலஜிக்கல் பார்ட் ஆஃப் எத்திக்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சைக்காலஜிக்கல் பார்ட் ஆஃப் எத்திக்ஸ்ல நம்ம பார்க்கறது ஆட்டிடியூட். ஆட்டிடியூட் உங்களுடைய எண்ணம். What is your thinking up towards a particular concept? So content, structure, functions of attitude, its influence and relations with thought and behavior, moral and political attitudes, social influence and persuasion. ஒண்ணுல சிம்பிளா சொல்றேன். நீங்க வந்து ஒரு முஸ்லீம் கலெக்டர் வச்சுக்கோங்களேன், முஸ்லீம் ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஒரு முஸ்லீம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஏதோ ஒரு பிரச்சனை வருது, உங்ககிட்ட ஒரு பிரச்சனை கொண்டு வந்து நிக்க வைக்கிறாங்க. இப்போ ஒரு முஸ்லீம் ஆஃபீஸர், நான் ஏன் முஸ்லீம் எக்ஸாம்பிள் சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். உங்க மதத்துல சில விஷயங்கள் இருக்கு. அந்த மதத்தின் கோட்பாடுகளுக்கு எதிராகவோ இல்ல ஃபேவரபிளாகவோ அந்த பிரச்சனை, அந்த இஷ்யூல ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா, வாட் இஸ் யுவர் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் இட்? வாட் இஸ் யுவர் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் இட் ப்ராப்ளம்? வாட் இஸ் யுவர் பிஹேவியர் டுவர்ட்ஸ் த ப்ராப்ளம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு முஸ்லீம் பர்சனா இருக்காம ஒரு காமன் பர்சனாலிட்டியா இருக்கும், ஒரு பப்ளிக் பர்சனாலிட்டியா இருக்கும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து ஒரு வயசான பார்ட்டி வராங்க, ஒரு ஸ்கெட்யூல் ட்ரைப்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்கெட்யூல் ட்ரைப்ல ஐயா எங்களுக்கு வந்து ஓஏ பணம் கிடைக்கல, நான் எவ்வளவு எழுதி போட்டேன் கிடைக்கல, ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம் வந்து பணம் வரலன்னு. வாட் இஸ் யுவர் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் தட் லேடி? எஸ்டி குரூப்ல இருந்து வந்தவங்க தானே அப்படின்னு நீங்க டிஸ்கிரிமினேட் பண்ண போறீங்களா? இல்ல அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு வயசானவங்களா இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, அவங்க கிட்ட சில டாக்குமெண்ட்ஸ் இருக்காது, அவங்களுக்கு போதுமான அவேர்னஸ் இருக்காது, என்ன கொண்டு வரணும் எது கொண்டு வரணும் தெரியாது. அப்ப உங்க ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் தட் பர்சனாலிட்டி, கம்பேஷனேட்டா இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு பாயிண்ட். அதான் உங்களுடைய ஆட்டிடியூட். கம்பேஷனேட்டா இருக்கிறீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அவங்க மேல ஒரு எம்பத்தி கிரியேட் ஆகுதா பார்ப்பாங்க. தட் இஸ் யுவர் ஆட்டிடியூட். ஓகே, இல்ல அப்புறம் வாமா, நாளைக்கு வாமா, அப்புறம் ஓரமா வெயிட் பண்ணுமா, அப்புறம் பார்ப்போம் மீட்டிங்ல இருக்கு, அந்த மாதிரி இல்லாம அது ஒரு ஆட்டிடியூட், இது ஒரு ஆட்டிடியூட். அதுதான் பார்ப்போம். அதாவது சைக்காலஜி. தட் அது எது, அந்த ஆட்டிடியூட் உங்களுக்கு யார் கிரியேட் பண்றாங்க? சோசியல் இன்ஃப்ளூயன்ஸ் தான். நீங்க வளர்ந்த விதம்,
சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் பர்சிவேஷன் தனி டாபிக். பட் சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ், நீங்க வளர்ந்த விதம், நீங்க அணுகிற விதம், நீங்க பழகுற விதம் எல்லாமே தான் உங்களுடைய ஆட்டிடியூட் கவர் பண்ணுது. ரைட். அடுத்து ஆப்டிடியூட் அண்ட் ஃபவுண்டேஷனல் வேல்யூஸ் ஆஃப் சிவில் சர்வீஸ். சரி, ஆப்டிடியூட் அப்படின்றது உங்களுடைய அறிவு. ஆப்டிடியூட் ஸ்கில்ஸ் உங்க அறிவு. ஒரு பிரச்சனை கொடுக்கும்போது அதை சால்வ் பண்ண ப்ராப்ளம் கொடுக்கும்போது சால்வ் பண்ணக்கூடிய அறிவு இருக்கா உங்களுக்கு அப்படின்னு பாக்குறாங்க. ஏதாவது ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் இருக்கு, அப்ப அவங்க அந்த இடத்துல உங்க அறிவை பயன்படுத்தி நீங்க என்ன பண்ணலாம், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். நிறைய யூபிஎஸ்சி எக்ஸாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. கொரோனா காலகட்டத்துல ஒரு கடைக்காரர், கொரோனா காலகட்டம் எல்லாரும் ஊரடங்குன்னு பார்த்தோம். ஊரடங்குல எல்லாரும் வீட்டுக்குள்ள தான் இருக்கணும். ரொம்ப வயசானவங்க, ஏழ்மை நிலைமையில இருக்கவங்க என்ன பண்றாங்க, காய்கறி கடை வச்சுதான் பிழைக்கிறாங்க. டெய்லியும் வந்து 1000 ரூபாய் 500 ரூபாய் கடை வாங்குவாங்க. அப்புறம் காய்கறி வாங்கி வந்து வித்துட்டு அதுக்கப்புறமா அந்த லாபம் மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரிஜினலா காசு வாங்கினது கொடுத்துருவாங்க. அப்ப தினக்கூலிகள். அப்ப அவங்களுக்கு அந்த டெய்லி அந்த காசு வித்தாதான் காசு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தர் என்ன பண்றாரு, கால் ஊனமுற்றவர், வயசானவர், ஊனமுற்றவர். அவர் வந்து ரோட்ல கடை போட்டிருக்காரு. ரோட்ல கடை போடக்கூடாது. ஏன்னா ஆக்சுவலா கொரோனால கோவிட் டைம்ல ரோட்ல கடை போடக்கூடாது தான். ஆனா இவருக்கு வாழ்வாதாரமே இதுதான். அவர் ஃபர்ஸ்ட் ஒரு பிசிக்கலி ஹேண்டிகேப்ட் பர்சன், 2வது அவர் வந்து ஒரு வயசானவர். தினக்கூலி, வேற எந்த லாபமும் கிடையாது. டெய்லியும் அவருக்கு இதுல சம்பாதிச்சாதான் வீட்டுல சாப்பிட முடியும். இப்ப அந்த ஊர்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டோ இல்ல வந்து சப்டிவிஷன் மேஜிஸ்ட்ரேட்டோ வராங்க. ஒருத்தர் வராரு, உண்மை சம்பவம், வராரு, கார்ல வராரு, இதை பாக்குறாரு. என்னப்பா இது மாதிரி கோவிட் டைம்ல இப்படி ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்களே அப்படின்னு இறங்கி போய் கேட்கிறாரு. ஐயா, எங்களுக்கு சாப்பாடு இதுதான் என் வழி அப்படின்றார். இப்ப இவருடைய ஆட்டிடியூட் என்ன, இவருடைய ஆட்டிடியூட் என்னன்னு பார்ப்போம். இவருடைய ஆட்டிடியூட் ஃபர்ஸ்ட் என்ன, இவர் அவரை பார்த்து பரிதாபப்படுறாரு. பாவம், அவருடைய ஊனமுற்றவரா இருக்காரு, பிளஸ் வயசானவரா இருக்காரு, பரிதாபப்படுறாரு. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவருக்கு அவருடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கிறார். அவர் இடத்துல இருந்து அவர் பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு, ஓகே இவருக்கு பணம் இல்ல, இவர் இந்த காய்கறி வித்ததான் பணம். ஓகே திஸ் இஸ் ஆட்டிடியூட். அப்ப அந்த இடத்துல கம்பேஷனேட் அண்ட் எம்பதி வருது. ஓகே, வாட் இஸ் இஸ் ஆப்டிடியூட், எப்படி சால்வ் பண்றது? As a district collector or as a district magistrate or a sub-district magistrate, you are supposed to maintain the order in the COVID time. COVID timeல நீங்க வந்து அந்த ரூலை நீங்க வந்து இது பண்ணணும், என்ஃபோர்ஸ் பண்ணணும், யாரையும் வெளியே விடக்கூடாது. ஆனா அதையும் மீறி இங்க ஒருத்தர் இருக்கார். அப்ப உடைய அறிவு என்ன சொல்லுது, எவ்வளவுப்பா காய்கறி, நீ காலையில இருந்து இந்த விற்கிறதுக்கு ஃபுல்லா உங்களுக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆயிடும். அப்ப என்ன ஆகுது, உனக்கும் கோவிட்ல எக்ஸ்போஸ் ஆகுற, உங்ககிட்ட வாங்குறவங்களும் எக்ஸ்போஸ் ஆறாங்க. அப்ப இது ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு அவருக்கு புரிய வச்சு, இந்த காய்கறி மொத்த விலை எவ்வளோ, 700 ரூபாய் சார். 700 ரூபாவா, கொடுப்பா. அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்க வர ரோந்துக்கு வராங்க இல்லையா, எல்லா போலீஸ் ஆபீசர்கிட்டையும் வாங்க சொல்றாரு இவர். எல்லாருக்கும் காய்கறி வாங்கிட்டு போங்க இவர்கிட்ட, அப்படியே பேக் பண்ணி அந்த காய்கறி வாங்குறாரு. அப்ப எல்லார்கிட்டையும் பணம், எல்லா போலீஸ் ஆபீசர்ஸும் இவருக்கு உரிய காசு கொடுத்துறாங்க. அப்ப வெறும் 10 நிமிஷத்துல அந்த காய்கறி தீர்ந்து போயிடும். அவர் ஹாப்பியா வீட்டுக்கு போயிடுறாரு. இப்ப இது ஆப்டிடியூட், இது உங்களுடைய அறிவு. இதுல என்னென்ன விஷயம் வெளிப்படுது, ஒண்ணு அந்த ப்ராப்ளம் சால்விங், அண்டர்ஸ்டாண்டிங் தி சிச்சுவேஷன், ப்ராப்ளம் சால்விங். உங்க அறிவு என்ன சொல்லுது, நீங்க நினைச்சிருக்கலாம் ஒரே நிமிஷத்துல அதை எட்டி உதச்சி அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டுருக்கலாம். அதுக்கு நீங்க ஆள் இல்லை. ஓகேவா, ரூலை என்போர்ஸ் பண்றது ரோபோ கூட பண்ணும். ஆனா மனிதர்கள் எதுக்கு நம்ம சிவில் சர்வெண்ட் வச்சிருக்கோம்? சம் எம்பத்தி ஹஸ் டு பி தேர். உங்க அறிவு என்ன சொல்லுங்க, உங்க அறிவின் அடிப்படையில் என்ன பண்றீங்க, அந்த பையனுக்கு அந்த ஆளுக்கு காய்கறி விற்கணும், அதே மாதிரி நம்ம ஆர்டரும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் சால்வ் பண்றதுக்காக தரமான ஒரு முடிவு எடுத்திருக்காரு இந்த கலெக்டர். இந்த இடத்துல அவருடைய ஆப்டிடியூட், அவருடைய அறிவை வெளிப்படுத்துறாரு. 2 விதமான கோல்ஸையும் அவரு சரி பண்ணாரு. இந்த எக்ஸாம்பிள் நீங்க எழுதலாம் எக்ஸாம்ல. இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் புரியுத ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இதுவே நம்ம ஊர்ல ராணிப்பேட்டையில அந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த முனிசிபல் கார்பரேஷன் கமிஷனர் வந்து என்ன பண்றாரு, இதே மாதிரி ரோட்ல காய்கறி தள்ளுவண்டியில கடை போட்டவங்களை எட்டி உதைச்சி அவரை என்ன பண்றாங்க, அந்த பழத்தெல்லாம் வந்து மெரிக்கிறார். இது எல்லா பேப்பர்லயும் பார்த்தோம், அந்த நியூஸ்லயும் பார்த்தோம். அது என்ன ஆட்டிடியூட், அந்த ஆட்டிடியூட் பேர் என்ன, அரகன்ஸ். நான் ரூலை தான் என்ஃபோர்ஸ் பண்ணுவேன், அரகன்ஸ். ரூலை மட்டும் என்ஃபோர்ஸ் பண்ணா அதோட பாதிப்பு என்னன்றது அறியாம இருக்கிறதுக்கு பேர் என்ன ஒரு அறிவு, என்ன ஒரு சிவில் சர்வெண்ட். அப்ப அவங்களுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு அவருடைய எண்ணங்களையும் சால்வ் பண்ணிட்டு உங்களுடைய எண்ணங்களையும் சால்வ் பண்றதுதான் கரெக்டான ஆப்டிடியூட், அறிவு. இவருடைய அறிவு முறை எப்படி இருக்கு, இவருடைய அணுகுமுறை எப்படி இருக்கு. இவரும் பப்ளிக் சர்வெண்ட் தான். ராணிப்பேட்டை முனிசிபல் கமிஷன் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க.
அவருடைய நடத்தைக்காரு. இதான் உங்களுக்கு கம்பேர் பண்ணிக்காரு. ஓகே, திஸ் இஸ் கால் ஆப்டிடியூட். இதை நீங்க பயன்படுத்துறதுக்கு அதிக நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் இன்டெகிரிட்டி, இம்பார்ஷியாலிட்டி, நான் பார்ட்டிசிபேஷன், இது எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். ஒரு பப்ளிக் சர்வெண்டா இருக்கும்போது நேர்மையாளர்களா இருக்கணும். இம்பார்ஷியாலிட்டி, யாருக்கும் நீங்க சார்ந்து இருக்க கூடாது. எல்லாரையும் நீங்க என்ன பார்க்கணும், ஒரே மாதிரி தான் பார்க்கணும். இம்பார்ஷியாலிட்டி. அண்ட் நான் பார்ட்டிஷன்ஷிப், யாருக்கும் நீங்க யார் பக்கமும் சார்ந்து இருக்க கூடாது. யாரையும் வந்து என்ன பண்ணக்கூடாது, இவர் பெரியவர் சின்னவர்னு பார்க்க கூடாது. அதே மாதிரி யார் பக்கமும் சார்ந்து இருக்க கூடாது, நடுநிலையா செயல்படணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ஜெக்டிவிட்டி, டெடிகேஷன் டு பப்ளிக் சர்வீஸ். அப்ஜெக்டிவ் டெடிகேஷன் பப்ளிக் சர்வீஸ், நீங்க வந்து ஹை டெடிகேட்டடா இருக்கும் அப்படின்றது சைக்காலஜிக்கல் பார்க்கலாம் பார்க்கணும். எம்பத்தி ஏற்கனவே பார்த்தாச்சு. டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா உங்ககிட்ட எதில் வரவங்க படிக்காதவங்களா இருப்பாங்க, புரியாதவங்களா இருப்பாங்க. யூ ஹேவ் டு ஹேவ் சம் டாலரன்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் देम, டு அண்டர்ஸ்டாண்ட் देयर ப்ராப்ளம்ஸ். சும்மா கத்திட்டு அரகன்ஸ் காட்டக்கூடாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பொறுமையா கேட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். அண்ட் கம்பேஷன் டுவர்ட்ஸ் வீக்கர் செக்ஷன், இப்பதான் பார்த்தோம். வீக்கர் செக்ஷன் கிட்ட நம்ம கம்பேஷன் காட்டணும், எம்பத்தி காட்டணும் அப்படின்னு இப்பதான் பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கறது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கான்செப்ட்ஸ். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாதுங்கண்ணா. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது உங்க எமோஷன்ஸை உங்களுக்கு புரியுதா அப்படின்னு பாக்குறாங்க. நீங்க தெரிஞ்சுக்கணும், நீங்க எந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஓகேவா? இது எல்லாமே நீங்க ஒரு பப்ளிக் பர்சன் இல்லையா? நீங்க வீட்டுக்குள்ள எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க உங்க அப்பா அம்மாக்கு தெரியும், உங்க மனைவிக்கு தெரியும், உங்க ஹஸ்பண்டுக்கு தெரியும், உங்க குழந்தைகளுக்கு தெரியும், இல்ல உங்களுடைய சகோதரர்களுக்கு தெரியும், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க ஒரு பப்ளிக் பர்சன், ஒவ்வொரு நாளும் ஒரு புது மனுஷனை பாக்குறீங்க, ஒவ்வொரு நாளும் புது மனுஷனை பாக்குறீங்க. அப்ப நீங்க எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க, உங்க எமோஷன்ஸை எப்படி நீங்க வந்து வெளிப்படுத்துவீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்க தெரியணும். அப்ப தெரிஞ்சாதான் நீங்க அதை சரி பண்ண முடியும். சார் நான் சட்டுன்னு அழுதுருவேன் சார், நான் சட்டுன்னு கோவப்பட்டுருவேன் சார். அப்படி சட்டுன்னு கோவப்பட முடியாது. ஒரு பப்ளிக் பர்சனாலிட்டியா இருக்கும்போது சட்டுன்னு கோவப்பட முடியாது. அப்படி கோவப்பட்டீங்கன்னா என்ன ஆகும், பிரச்சனை வந்துடும். சார் நான் சட்டுன்னு ஒரு மாதிரி ஆயிடுவேன் சார், எமோஷனல் ஆயிடுவேன் சார். அப்ப எமோஷனலா இருக்கும்போது தவறான முடிவுகள் எடுப்போம். இதெல்லாம் சரி பண்ணணும். ஒரு பப்ளிக் பர்சனாலிட்டி இதெல்லாம் சரி பண்ணணும். அதுக்கப்ப யூ ஷுட் ஹேவ் த இன்டெலிஜென்ஸ் அபவுட் யுவர் எமோஷன்ஸ். ஒரு எஸ்பெஷலி பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு இருக்கணும். சரியா? இப்ப அதே சொன்ன மாதிரி நீங்க வந்து ஒரு முஸ்லிம் கலெக்டர், ஒரு குரான் ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது, ஒரு குரான் புக்கை எரிக்கிற போராட்டம் நடக்குது. அப்ப அந்த குரான் புக்கை எரிக்கும் போது நீங்க ஒரு பப்ளிக் சர்வெண்டா அதை தடுக்கணும், அது வேற விஷயம். ஆனா ஒரு முஸ்லீமா அதை நீங்க தடுக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது, எமோஷனல் கூடாது. என்னுடைய கடவுளுடைய புக்கை, இல்ல ஒரு ஹிந்துவா இருந்தா ஒரு பகவத்கீதை எரிக்கிறாங்க, இல்ல முஸ்லீமா இருந்தா ஒரு கிறிஸ்டினா இருந்தா ஒரு பைபிள் எரிக்கிறாங்க. நல்ல எக்ஸாம்பிள் சொல்றோம், புரியுற மாதிரி. டஃபா இருந்தாலும் தப்பா நினைச்சுக்காதீங்க. சோ இந்த இடத்துல எமோஷனல் ஆயிடக்கூடாது. எமோஷனலா எல்லாரையும் ஸ்டூடெண்ட் சைட் ஆர்டர் கொடுத்துடக்கூடாது. என்னுடைய மதத்தினுடைய புக்கையா நீ எரிச்சேன் அப்படின்னு போட்டு ஸ்டூடெண்ட் சைட் ஆர்டர் கொடுக்க கூடாது. சரியா? இந்த மாதிரி விஷயங்கள் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கணும். அப்ப எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன? have some intelligence about your emotions, அவ்வளவுதான். அப்ப என்ன பத்தி தெரியணும். ஃபர்ஸ்ட் 4 விஷயம் தான் இருக்கு. என்ன பத்தி தெரியணும், என் எதிரில் இருக்கவனை பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும். எதிரில் இருக்கவன் படிச்சவனா, படிக்காதவனா, இது விஷயத்துல தெரிஞ்சவனா, தெரியாதவனா, அவனுடைய நோக்கம் என்ன, எண்ணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு எங்களுக்கு டேட்டா இருக்கணும். சோ என்ன பத்தி தெரியணும், ஃபர்ஸ்ட் எதிரில் இருக்கவனை பத்தி தெரியணும். அப்புறம் நம்ம அந்த ரெண்டு பேர் சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையை பத்தி தெரியணும். சூழ்நிலைக்கு வேலை செய்யணும். சரியா? இதை மூணுத்தையும் அறிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவு எடுக்கணும். அது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். நாட் ஜஸ்ட் டேக்கிங் a decision by emotions. ஓகேவா? உங்களுடைய எமோஷன்ஸ் அடிப்படையில முடிவு எடுக்க கூடாது. எமோஷன்ஸை கட்டுப்படுத்தி அந்த எமோஷன்ஸ் மூலம் அந்த என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு எதிர்க்க பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு எடுக்கக்கூடிய முடிவு தான் எமோஷனல் இன்டெலிஜென்ட் டெசிஷன். அது ரொம்ப முக்கியம் சிவில் சர்வெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். சரியா? அதை பத்தி நம்ம படிப்போம். சைக்காலஜிக்கல் பார்ட் ஆஃப் ethics. Philosophical part, again human values, lessons from life's teaching of reforms. அதாவது நம்ம ஏற்கனவே நிறைய அறிஞர்கள் பெரியவர்களாம் வந்து வாழ்ந்துட்டு போயிருக்காங்க, எத்திக்கலா வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. சைக்காலஜி எத்திக்கலா அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். லீடர்ஸ், ரிஃபார்மர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், நிறைய பேர் எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க. வாழ்ந்த எக்ஸாம்பிள்ஸ் யார் இருக்காங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கார்ல் மார்க்ஸ் இருக்காரு, மகாத்மா காந்தி இருக்காரு, B.R. அம்பேத்கர் இருக்காரு, ஓகேவா, அரிஸ்டாட்டல் இருக்காங்க, பிளாட்டோ இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் வந்து வாழ்ந்துட்டு அவங்களோட வாழ்க்கையே ஒரு பாடமா வச்சு போயிருக்காங்க. அவங்களோட டீச்சிங்ஸ், அவங்களோட வாழ்க்கை முறை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம். கிரேட் லீடர்ஸ், கிரேட் ரிஃபார்மர்ஸ் அண்ட் கிரேட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், இவங்களுடைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்க படிக்கணும். ஓகேவா? நம்ம ஒன்றும் புதுசா ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண போறது இல்லை. இதை வர டஃபான சுச்சுவேஷன்லாம் நிறைய பேர் ஹேண்டில் பண்ணிட்டு போயிருக்காங்க.
அவங்க அதுல இருந்து என்ன கத்துக்கிட்டாங்க, எப்படி அதை ஹேண்டில் பண்ணாங்கன்ற தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட எக்ஸாம்பிள்ஸ்ல நம்ம வாழ்க்கை முறையில நம்ம பார்க்கலாம், அதை நம்ம பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மாரல் திங்கர்ஸ் அண்ட் பிலாசபர்ஸ் ஃபார் இந்தியா அண்ட் வேர்ல்ட். ஃப்ரம் இந்தியா அண்ட் வேர்ல்ட், இந்தியாவில் இருக்கக்கூடிய சில திங்கர்ஸ் இருக்காங்க. திங்கர்ஸ்னா யாரு, இதை பத்தி ஏற்கனவே யோசிச்சு எழுதிட்டு போனவங்க, அவங்கள பத்தி படிக்கிறது தான் பிலாசபிக்கல் பார்ட் ஆஃப் எத்திக்ஸ். சரியா, ஏற்கனவே இதை அனுபவிச்சவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம கத்துக்கிறோம், அவ்வளவுதான் பாயிண்ட். ஸோ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல நம்ம முக்கியம். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல நம்ம எத்திக்ஸ் எப்படி யூஸ் பண்றோம், எத்திக்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ வாட் ஆர் த ஸ்டேட்டஸ் அண்ட் ப்ராப்ளம், எத்திக்கல் கன்சர்ன்ஸ் அண்ட் டைலமா. டைலமான்றது என்ன, முடிவெடுக்கிறதுல பிரச்சனை. இந்த முடிவு எடுக்கிறது இப்படியும் போகலாம் எப்படியும் போகலாம். இந்த முடிவு எடுத்தா இதெல்லாம் பாசிட்டிவ், இதெல்லாம் நெகட்டிவ். இந்த முடிவு எடுத்தா இதெல்லாம் பாசிட்டிவ், இதெல்லாம் நெகட்டிவ். அப்ப எந்த முடிவு எடுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதான் எத்திக்கல் டைலமா. எத்திக்கல் டைலமா இதை பத்தி படிப்போம். எத்திக்கல் டைலமா எப்படி கேன்சல் எப்படி சரி பண்றது அப்படின்னு படிப்போம். சரி, எத்திக்கல் டைலமா அதை பத்தி படிக்கிறதா பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 99% ஆஃப் யுவர் ஜாப்ஸ் ஆர் வாட், டைலமேட்டிக்கல் ஜாப்ஸ் தான், ப்ராப்ளம் சால்விங் ஜாப்ஸ் தான். பிரச்சனை 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 பிரச்சனை. அந்த பிரச்சனையில நீங்க டைலமேட்டிக்கலா இருக்கக்கூடாது, கரெக்டா நீங்க முடிவெடுக்கணும் அப்படின்றதுக்காக பாக்குறாங்க. நம்ம சொல்லிக் கொடுப்போம் எப்படி ஹேண்டில் பண்றதுலாம். ஸோ லாஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் அண்ட் கன்சைன்ஸ் as சோர்ஸ் ஆஃப் எத்திக்கல் கைடன்ஸ். உங்களை வந்து கைட் பண்ணும். இந்த முடிவு எடுக்கிறதுக்கு சில கைடன்ஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கு. நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா சில விஷயங்கள் வச்சு நீங்க ஒரு கைடன்ஸ் வச்சுக்கலாம். அது ஒரு ரூல் புக்கா இருக்கலாம், இல்ல உங்களுடைய மனசாட்சியா இருக்கலாம். நீங்க எதன் அடிப்படையில வேலை செய்ய போறீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுடைய முடிவுகள் இருக்கப்படலாம். நான் ரூலை தாங்க ஃபாலோ பண்ணுவேன், வேற எதையும் ஃபாலோ பண்ண மாட்டேன். அந்த காய்கறி எக்ஸாம்பிள் பாருங்க. அந்த காய்கறி எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி அவர் ரூலை மட்டும் ஃபாலோ பண்றாரு. ஏன் வேலை ஊரடங்கு என்ஃபோர்ஸ் பண்ணணும். யாருக்கும் கொரோனா பரவக்கூடாது, தூக்கு அந்த ஆளை தூக்கு, அதெல்லாம் குப்பை தொட்டில போடு, எட்டி உத, நான் ரூலை என்ஃபோர்ஸ் பண்ணிட்டேன்ப்பா, என் வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? அது கரெக்டான விஷயமா? ராணிப்பேட்டையில பண்ணது கரெக்டா? ஒரு பகுதி, ஒன் ஆஃப் த பகுதியில பாத்தீங்கன்னா அவர் அவரோட வேலையை செஞ்சுட்டாரு. ஆனா அதர் பார்ட் ஆஃப் அதுல வரக்கூடிய கான்சிக்வன்சஸ் அவர் யோசிக்கல. கான்சிக்வன்சஸ்ல அவங்க பாதிக்கப்பட்டவங்களுடைய வாழ்க்கையில பத்தி அவங்க யோசிக்கல. அப்ப ஒரு சிவில் சர்வெண்டா இருக்கும்போது ரூல்ஸ் மட்டுமே ஃபாலோ பண்ணணும் அவசியம் கிடையாது. எல்லா டைம்லயும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், ஆனா எல்லா டைம்லயும் ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. சில இடத்துல நம்ம டீவியன்ஸ் காட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அடுத்து அக்கௌண்டபிலிட்டி, எத்திக்கல் கவர்னன்ஸ். எத்திக்கல் கவர்னன்ஸ் நிர்வாகத்துல எத்திக்ஸ். ஓகேவா? அக்கௌண்டபிலிட்டின்றது என்னது? பொறுப்புணர்ச்சி. ஐ எம் அக்கௌண்டபிள், நான் தான் பொறுப்பு. இது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் முக்கியம். நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையில பாதிப்பு ஏற்படுத்தும். அப்ப நம்ம முடிவுகள் நம்ம பொறுப்புணர்ச்சியோட இருக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய நிர்வாகத்துல எத்திக்ஸ் இருக்கணும் கம்பல்சரி. எத்திக்கல் கவர்னன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம போக நம்ம அடுத்த கிளாஸஸ்ல நம்ம எத்திக்கல் கவர்னன்ஸ் டீட்டெயிலா பார்ப்போம். ஓகேவா? கவர்னன்ஸ் அப்படின்றதும் நான் தான் எடுக்கிறேன் நம்ம எக்ஸாம் நம்ம கிளாஸ்ல. ஸோ எத்திக்கல் கவர்னன்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் நம்ம சேர்த்தே பார்ப்போம், சேர்த்து இன்டெகிரேட்டடா நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ எத்திக்கல் அண்ட் மாரல் வேல்யூஸ் இன் கவர்னன்ஸ், எத்திக்கல் இஷ்யூஸ் இன் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபண்டிங். இது ரொம்ப முக்கியம். இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அப்படின்றது நம்ம எத்திக்கல் இஷ்யூஸ். இப்போ நம்ம வேக்சின் கொடுக்குறோம். இந்த வேக்சின்ல ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை? கண்ணுக்குட்டி இருக்கு இல்லையா, மாட்டினுடைய குட்டி, கண்ணுக்குட்டியில இருந்து வரக்கூடிய சீரம்ல இருந்தோ ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் த பிளட்ல இருந்தோ சில விஷயங்கள் எடுத்தா வேக்சின் தயாரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்றது? அதே மாதிரி இந்தோனேஷியால இருக்கக்கூடியவங்க சைனா போன்ற மற்ற நாடுகள் நிறைய ஸ்புட்னிக் V, நம்ம ரஷ்யா வேக்சின்ஸ், கோவிட் வேக்சின்ஸை ஏத்துக்க விரும்பல. ஏன்னா இதுல பிக்குடைய கண்டென்ட் இருக்கு, அதனால வந்து அந்த வேக்சின் நாங்க போட்டுக்க மாட்டோம். ஏன்னா பிக் அப்படின்றது முஸ்லிம்ஸ் வந்து உண்ண மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அப்ப இந்தோனேஷியால அதிகமா முஸ்லிம்ஸா இருக்காங்க. அப்ப பிக்குடைய கண்டென்ட் இருக்கு, நாங்க சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு எத்திக்கல் இஷ்யூ. அது மாதிரி இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் நிறைய எத்திக்கல் இஷ்யூஸ் நம்மளுக்கு வரும். சரியா? நம்ம கூட சானிட்டரி அண்ட் பைட்டோ சானிட்டரி மெஷர்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். பைட்டோ சானிட்டரி மெஷர்ஸ்னா என்னன்னா, நம்ம வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய பசுக்கள் இருக்கு இல்லையா, அந்த பசுக்கள் மில்க், அதாவது மில்க் ப்ராடக்ட்ஸ், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மில்க் ப்ராடக்ட்ஸ் நம்ம இறக்குமதி பண்றதுல பிரச்சனை இருக்கு. என்னன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பசுக்கள் இருக்கு இல்லையா, கவ், அந்த கவுக்கு கொடுக்கக்கூடிய தீவனம், அந்த தீவனத்துல நான்வெஜ்னா டேரக்டா கறி போடுறது இல்லை, பட் ஆனா அந்த கண்டென்ட் போடுறாங்க.
நான் வெஜிடேரியன் கண்டென்ட் போடுறாங்க, வெஜிடேரியன் கண்டென்ட் போடாம நான் வெஜிடேரியன் கண்டென்ட் நிறைய பால் கொடுக்கணும் அப்படின்றனால அந்த உரத்துல நிறைய விஷயங்கள் சேர்த்துறாங்க. அப்ப கல்ச்சுரலி வி ஹேவ் அ ப்ராப்ளம். கல்ச்சுரலி வி ஹேவ் அ ப்ராப்ளம் இம்போர்ட்டிங். அமெரிக்கா கேக்குறாங்க, எங்க மில்க் ப்ராடக்ட்ஸ் நீங்க ஏன் வாங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நாங்க மட்டும் உங்ககிட்ட எல்லாத்தையும் வாங்குறோம், நீங்க ஏன் வாங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது we tell them we have sanitary phytosanitary measuresல culturally we have a difference. பசுக்களுக்கு நீங்க வந்து உணவா வந்து நான்வெஜ் கொடுக்குறீங்க, அதனால சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாங்க. So these are all some of ethical issues in international relations and funding. சரியா? டீட்டெயிலா பார்ப்போம். கார்ப்பரேட் கவர்னன்ஸ். கார்ப்பரேட் கவர்னன்ஸ்ன்றதும் ஒரு தனி டாபிக். அதாவது கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இவ்வளவு நேரம் நம்ம படிச்சது வந்து பப்ளிக் ஆஃபீஸ். பப்ளிக் ஆஃபீஸ் படிச்சோம். கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அப்படின்றது பிரைவேட் ஆஃபீஸ் பிளஸ் பப்ளிக் ஆஃபீஸ்க்கும் வருது. பப்ளிக்லயும் பிரைவேட்லயும் வரக்கூடிய அந்த ஆஃபீஸ், ஒரு ஆஃபீஸ் ஒரு கம்பெனியுடைய நிர்வாகத்துல எப்படி இருக்கணும், கம்பெனி நிர்வாகம் எப்படி இருக்கணும். ஏன்னா கம்பெனி நிர்வாகம்ன்றது ஒரு கம்பெனி தனி மனிதனோட உருவாக்கப்பட்டது கிடையாது. ஆரம்ப காலகட்டத்தில் தனி மனிதன் உருவாக்கிக்கலாம். அது ஒரு பெரிய சாம்ராஜ்யமா நடக்கும்போது அதுல ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க, அந்த கம்பெனிக்கு உழைச்ச எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, அந்த கம்பெனில வாடிக்கையாளர்கள் இருப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி பல ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா சம்பந்தப்பட்டவங்க. இப்ப கம்பெனி ஓனர் மட்டுமே லாபம் சம்பாதிச்சுட்டு போகக்கூடாது. அப்ப அந்த கம்பெனில முதலீடு பண்ணக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ், அந்த கம்பெனில ரொம்ப வருஷமா உழைச்ச எம்ப்ளாயிஸ், அதுக்கப்புறமா அந்த கம்பெனிக்குள்ள வாடிக்கையாளர்கள் இருக்காங்களே அவங்களுடைய எண்ணங்களையும் பிரதிபலிச்சு அந்த நிர்வாகத்தை கொண்டு போகணும். அதுதான் கார்ப்பரேட் கவர்னன்ஸ். வெளிப்படைத்தன்மை இருக்கணும். இப்ப நீங்க ஷேர் ஹோல்டர், நீங்க வந்து ஷேர்ஸ் மூலமா தான் உங்க கம்பெனி கேபிட்டல் வாங்கிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க கம்பெனியோட கேபிட்டல் ஷேர் ஹோல்டர் ஷேர்ஸ் மூலமா தான் வச்சிருக்கீங்க. நீங்க லிஸ்ட் பண்றீங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல போடுறீங்க, ஒரு கம்பெனில நிறைய ஷேர் வாங்குறாங்க, ஒரு நல்ல லாபம் வருது. அந்த லாபம் வந்து பிரிச்சு கொடுக்கணும் எல்லாருக்கும் கரெக்டா. யாரால முதலீடு பண்ணிருக்காங்களோ நீங்க என்ன பண்றீங்க, லாபத்தை குறைச்சு காட்டுறீங்க. 1000 கோடி ரூபாய் லாபம் வருதுன்னா எனக்கு 500 கோடி லாபம் வந்துச்சு, 500 கோடி ரூபாய் தான் நான் பிரிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா அது கார்ப்பரேட் கவர்னன்ஸ்க்கு எதிரானது. அப்ப வெளிப்படைத்தன்மை கிடையாது அப்படின்னு அர்த்தம். டிரான்ஸ்பரன்சி இன் யுவர் கவர்னன்ஸ் இஸ் நாட் அவைலபிள். அப்ப நீங்க யாருக்கு துரோகம் பண்றீங்க, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு துரோகம் பண்றீங்க. அதே மாதிரி எம்ப்ளாயிஸ்க்கு சம்பளம் வந்து எவ்வளவு கொடுக்குறீங்க, நாங்க ரொம்ப அதிகமா போனஸ் கொடுக்க முடியாது, ரொம்ப அதிகமா எங்களால் கை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் அதனால தரமான பொருட்கள் தயாரிக்காம இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கார்ப்பரேட் கவர்னன்ஸ்ல பார்க்கணும். அப்ப எப்படி சால்வ் பண்றது? அப்ப டைரக்டர்ஸ் சொல்ற இண்டிவிஜுவல் டைரக்டர்ஸ் இருக்காங்க. வெளி கம்பெனில இருந்து ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போர்ட்ல உட்காருவாங்க, போர்ட் மீட்டிங் போர்ட்ல, அந்த கம்பெனியோட போர்ட்ல. ஓகேவா? இப்ப கம்பெனி ஏல இன்னொரு கம்பெனியுடைய டைரக்டர் வந்து உட்காருவார், இண்டிபெண்டன்ட் டைரக்டர்னு சொல்லுவாங்க. அவர் வந்து பாப்பார், அவருக்கு அந்த கம்பெனிக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனா அந்த கம்பெனி என்ன மாதிரி முடிவு இருக்குது, அந்த கம்பெனி எந்த அளவுக்கு லாபம் சம்பாதிக்குது அப்படின்ற செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் சிஸ்டம் தான் இந்த விஷயங்கள் இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ். அப்ப இது மாதிரி என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க கார்ப்பரேட் கவர்னன்ஸை சரி பண்றதுக்காக, அமல்படுத்துற என்ன ஸ்டெப்ஸ் எடுத்துக்காங்கன்றத பார்ப்போம். அது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனை பார்க்கணும். ஸோ ப்ராபர்ட்டி பப்ளிக் கவர்னன்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ப்ராபர்ட்டி இன் கவர்னன்ஸ்ன்றது வந்து உங்களுடைய அதை வந்து நேர்மையின் தன்மை, உண்மைத்தன்மை, நல்லது செய்யக்கூடிய விஷயம். சரியா? இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா ஸ்லோவா பார்ப்போம். இது ரொம்ப பெரிய டாபிக்ஸ். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கவர்னன்ஸ்ன்ற டாபிக்கே ரொம்ப முக்கியமான டாபிக். அதுல எத்திக்கல் கவர்னன்ஸ் அப்படின்றதும் ஒரு தனி சப்செக்ஷனா நம்ம பார்ப்போம். அது நிறைய விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? அதை நம்ம ஸ்லோவா எடுத்துட்டு போவோம். ஓகே, சில கொஸ்டின்ஸ் பார்ப்போம். எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபேஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எசென்ஷியல் இதுல கொஸ்டின்ஸ் பாருங்க. வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ்? இது வந்து ஒரு ஷார்ட் ஆன்சர். நான் சொன்ன மாதிரி செக்ஷன் ஏல கேட்கக்கூடிய கொஸ்டின். செக்ஷன் ஏ ஷார்ட் ஆன்சர், செக்ஷன் பி கேஸ் ஸ்டடி. நம்ம கேஸ் ஸ்டடி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், ஷார்ட் ஆன்சர் எக்ஸாம்பிள் பார்ப்போம். வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை வேல்யூ அண்ட் எத்திக்ஸ்? வேல்யூனா என்ன, எத்திக்ஸ்னா என்ன? சிம்பிள் கேள்வி. ஓகேவா? வேல்யூ என்ன, எத்திக்ஸ்னா என்ன? இன் வாட் வே இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு பி எத்திக்கல் அலாங் வித் ப்ரொஃபஷனல் காம்படிஷன்ஸ்? ப்ரொஃபஷனல் காம்படிஷன் என்ன? உங்களுடைய ப்ரொஃபஷன்ல உனக்கு அறிவு இருக்கு, ஓகே, ஆனா அதுல என்ன எத்திக்ஸ் இருக்கு? நீ பெரிய அறிவாளி தான்ப்பா, ஆனா அது எத்திக்கலா இருக்கியா அப்படின்னு கேள்வி. அது ஒரு சிம்பிள் கொஸ்டின். 10 மார்க் கேட்டுக்கணும். ரெண்டாவது பாருங்க, வாட் இஸ் மீன் பை என்விரான்மெண்டல் எத்திக்ஸ்? இது ஒரு புது கான்செப்ட். என்விரான்மெண்டல் எத்திக்ஸ்னா என்ன? இன்னைக்கு T23 புலி எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. T23 டைகர் 4 பேரை சாப்பிட்டுருச்சு, நிறைய விலங்குகளை சாப்பிட்டுருச்சு, அடிச்சு சாப்பிட்டுருச்சு. T23 புலிய, அதாவது இந்த மாதிரி மனுஷங்க சாப்பிடக்கூடிய புலியை வந்து நம்ம வரலாற்றிலேயே தமிழக ஃபாரஸ்ட் வரலாற்றிலேயே ஒண்ணுதான் பிடிச்சிருக்கோம். ஏன்னா ஒரு மேன் ஈட்டர்னு சொல்லக்கூடிய மனிதரை சாப்பிடக்கூடிய ஒரு புலி வந்து கண்டிப்பா திருப்பி மனிதரை சாப்பிட்டுதான் இருக்கும், திருப்பி நம்மளுக்கு அச்சுறுத்தலா இருக்கும். அப்ப என்ன பண்றாங்க, சுட்டு கொன்றுங்கன்றாங்க.
ஆனா இந்த வருஷம் என்ன பண்ணிருக்காங்க, அந்த புலியை உயிரோட பிடிக்கணும், உயிரோட பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. அதுல எத்திக்ஸ் இருக்கு. சரியா? அதுவும் ஒரு உயிர். ஓகேவா? அது காட்டுல வாழக்கூடிய உயிர். அப்ப மேன் அண்ட் அனிமல் கான்ஃபிளிக்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மேனுக்கும் அனிமலுக்கும் இருக்கக்கூடிய கான்ஃபிளிக்ட் நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம். இது சரி பண்ணணும். இது ஒரு லார்ஜர் இஷ்யூ. ஓகே, புலி வந்து நம்ம கிட்ட வேண்டியவன் சாப்பிடல. காட்டுல விலங்குகள், காட்டுல போதுமான விலங்குகள் போதுமான இது அதெல்லாம் வெளியே வரும். அப்ப அந்த T23 புலியை உயிரோட பிடிச்சி அதை வந்து இப்ப ரீஹாபிலிட்டேட் பண்ணியிருக்காங்க, மறுவாழ்வு கொடுத்துருக்காங்க. அப்ப அது ஒரு என்விரான்மெண்டல் எத்திக்ஸ். புரியுதா? அந்த மாதிரி விஷயங்கள் என்னன்றத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பட் ஒரு ஒரு ஸ்டாட்டிக் கொஸ்டின் கேட்காங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் லா டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபாலோயிங் லான்னா என்ன, எத்திக்ஸ்னா என்ன, எத்திக்கல் மேனேஜ்மெண்ட் என்ன, மேனேஜ்மெண்ட் ஆஃப் எத்திக்ஸ்னா என்ன, இந்த மாதிரி சில பேசிக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் பேஸ்ட் கொஸ்டின் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். நம்ம நோட்ஸ் கொடுத்துருவோம். எத்திக்ஸ்ல பார்ட் ஏக்கு ஒவ்வொரு டாபிக்லயும் என்கிட்ட ஒரு டெர்மினாலஜிஸ்டே ஒரு பிபிடி இருக்கு. அது 1 hour செஷன் எடுக்க முடியாது. ஸோ ஒவ்வொரு டெர்மினாலஜிக்கு என்ன டெஃபினேஷன் அப்படின்றது இருக்கு. அதை நீங்க படிச்சுக்கிட்டாலே போதும். நல்ல எக்ஸாம்பிள்ஸ்க்கே நாங்க ஒரு பிபிடி வச்சிருக்கோம், ஒரு ஒரு பிடிஎஃப் வச்சிருக்கோம். எந்த எக்ஸாம்பிள் எங்க எழுதுறது, எஸ்பெஷலி திருக்குறள், அறநூறு, புறநானூறு, சிலப்பதிகாரம் சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் அந்த எக்ஸாம்பிள் நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த எக்ஸாம்பிள்ஸ் எந்த இடத்துல போட்டா உங்களுக்கு மார்க் கிடைக்கும். எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல ஆன்சர் ரைட்டிங்ல எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம். அது மாதிரி நிறைய வாட் இஸ் எக்ஸ்பிளைன் ஹவு எத்திக்ஸ் கான்ட்ரிபியூட்ஸ் டு சோஷியல் அண்ட் ஹியூமன் வெல்பீயிங் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. The crisis of ethical values in modern times is traced to a narrow perception of the good life. What is meant by constitutional morality in நம்ம ஏரியா? அது மாதிரி நிறைய விதமான கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஃபேமிலி பத்தின கொஸ்டின்ஸ் பாருங்க. Education is not an injection, it is an effective and pervasive to all round development of an individual and social transformation. Examine the new education policy பத்தி கேட்டிருக்காங்க. இந்த லைன் ஆப்போசிட் இந்த மேல கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில நியூ எஜுகேஷன் பாலிசி பத்தி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம கிளாஸ்ல பிராக்டிஸ் பண்ணுவோம். சரியா? டோன்ட் வரி அபௌட். ஸோ ஆட்டிடியூட்ல கொஸ்டின்ஸ், ஆப்டிடியூட்ல கொஸ்டின்ஸ், அப்புறம் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பத்தின கொஸ்டின்ஸ், நம்ம பார்த்த டாபிக்ஸ் எல்லாமே. அப்புறம் லைஃப் ஆஃப் டீச்சிங்ஸ் ஆஃப் காந்தி பத்தின எக்ஸாம்பிள் நிறைய சொன்ன இல்லைங்களா, நிறைய பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க. கிரேட் டீச்சர், அந்த மாதிரி நெப்போலியன் போனப்பாடு ஒரு நல்ல டீச்சர் தான். ஆம்பிஷன், நீங்க பெரிய பெரிய நினைப்பு. நெப்போலியன் என்ன நினைச்சாரு, உலகத்தையே ஆளுன்னு நினைச்சாரு. ஸோ அது மாதிரி ஆம்பிஷன் அப்படின்றது அவருக்கு கத்துக்கிறது. அது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு ஏரியாலும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பப்ளிக் நான் சொன்ன மாதிரி எத்திக்கல் கவர்னன்ஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எல்லா ஏரியாலும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க கண்ணா. எல்லா ஏரியாலும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து பார்ட் ஏ நம்ம பார்க்கணும். பார்ட் பி நம்ம இப்ப பார்க்கறது வந்து ஸ்கிரீன் தெரியுதுல, பார்ட் பில நம்ம பார்க்கறது கேஸ் ஸ்டடி. கேஸ் ஸ்டடி அப்படின்றது என்ன? நான் சொன்ன மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுப்பாங்க, ஒரு கான்டெக்ஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த கான்டெக்ஸ்ட் கொடுக்கக்கூடிய கான்டெக்ஸ்ட்ல என்ன எப்படி நம்ம பார்க்கணும். இட் ஹாஸ் a கான்டெக்ஸ்ட். ஒரு சூழ்நிலை கொடுத்துருவாங்க. அதுல ஒரு டைலமா இருக்கும். என்ன முடிவு, இப்படி போறதா இல்ல இப்படி போறதா அப்படியே ஒரு முடிவு டைலமா இருக்கும். யூ ஹேவ் டு டேக் a decision. ஒரு முடிவு எடுக்கணும். அப்புறம் ரெகக்னைஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், இதுல யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்றத ரெகக்னைஸ் பண்ணும். அதான் கேஸ் ஸ்டடி. ஒரு கேஸ் ஸ்டடி எக்ஸாம் இருக்கும். என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க உங்ககிட்ட, அந்த இதை வந்து ஆமா நீங்க இதுக்கு வந்து நீ எஸ் ஆகும் மட்டும் சொல்லக்கூடாது. நான் இந்த முடிவு எடுப்பேன் அவ்வளவுதான், நான் இல்ல நான் இந்த முடிவு தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நீ ஏன் அந்த முடிவு எடுப்ப, எந்த அடிப்படையில் அந்த முடிவு எடுக்கிற, எது உன்னை வந்து அதை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது அந்த முடிவு எடுக்கிறதுக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுதான் கேஸ் ஸ்டடியில முக்கியம். ஸோ ஆர்குமெண்ட் ப்ராசஸ் அண்ட் ரேஷனல் திங்கிங் ரொம்ப முக்கியம். நீ இந்த முடிவு எடுக்கிறதுக்கு இப்ப நான் ஃபர்ஸ்ட் இந்த 2 முடிவு இருக்கா, நான் இந்த முடிவு தான் எடுக்கிறேன் அப்படின்னா நீ ஏன் இந்த முடிவு எடுத்த அப்படின்றதுக்கான காரணங்கள் சொல்லணும். அப்ப நான் காரணங்கள் சொல்லும்போது இட்ஸ் கோயிங் டு பி ஈஸி. அதான் ஆர்குமெண்ட் இருக்கு. நான் இந்த முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் இது, காரணம் நம்பர் 1, காரணம் 2. அப்ப நான் இந்த முடிவு எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அதுவே எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ ஆர்குமெண்ட் தான் நீங்க ரொம்ப முக்கியம். நீ என்ன முடிவு எடுத்தன்றது அவருக்கு முக்கியம் கிடையாது. எக்ஸாமினேஷன்ல இவாலுவேட்டருக்கு நீ எந்த முடிவுனா எடுக்கலாம். ஆனா அந்த முடிவை எதனால் அடிப்படையில எடுத்த அப்படின்றத நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க இல்லையா, அதுதான் ஒரு லாயர் எக்ஸ்பிளைன் பண்றாரு இல்லையா. லாயர் வந்து குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஃபேவரபாகவும் இருக்கலாம், எதிராகவும் இருக்கலாம். ஆனா அவர் யாரு எந்த பக்கம் இருக்காருன்றது முக்கியம் கிடையாது. ஆனா அதை எப்படி ஆர்குமெண்ட் வைக்கிறாரு, அவர் அந்த 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 குற்றவாளியை வெளியே கொண்டு வரதுக்கோ இல்ல குற்றவாளியை வந்து லாக்அப்ல போடுறதுக்கோ கன்விக்ட் பண்றதுக்கோ என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் வைக்கிறாருன்னு சொல்ல பாக்குறோம் இல்லையா, அதே தான் இங்கேயும். அந்த ஆர்குமெண்ட் பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம்.
சரியா? ரேஷனல் திங்கிங் அப்படின்றது என்ன? திங்கிங்ல 2 இருக்கு இல்லையா? சும்மா திங்க் பண்ணி எதுவுமே எந்த டேட்டாவும் இல்லாம எந்த ஒரு அடிப்படை அறிவு இல்லாம முடிவெடுக்கிறது நார்மல் திங்கிங். வாட் இஸ் ரேஷனல் திங்கிங்? ரேஷனல் அப்படின்றது என்ன? அறிவு சார்ந்த முடிவுகள் எடுக்கிறது. அப்ப ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னா அந்த சிச்சுவேஷனை ஃபர்ஸ்ட் அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கணும். 2வது சிச்சுவேஷன் பத்தின எல்லா டேட்டாவும் உங்ககிட்ட இருக்கணும். ஒரு மத கலவரமா, அந்த மதத்த கலவரமா, அந்த மத கலவரமா, ஜாதி கலவரமா, அந்த ஊர்ல எத்தனை வருஷமா மத கலவரம் நடக்குது, அந்த மதங்கள் எப்படி உருவானது, அந்த ஜாதி எப்படி உருவானது, அந்த ஊரினுடைய தன்மை என்ன, அந்த ஊர் என்னென்ன முக்கியமான ஜாதிகள் வந்து அந்த இடத்துல பிரச்சனையா இருக்கு, இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நடந்திருக்கா இல்லையா, அந்த ஜாதி தலைவர்கள் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறமா உங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து கடவுள் கிடையாது. நம்மளுக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. அப்ப நம்மளுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு நம்ம என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுதான் நீங்க என்ன பண்ணணும்? ஒரு முடிவு எடுக்கணும். அப்ப இதுதான் ரேஷனல் திங்கிங் வித் டேட்டா ட்ரிவன் டெசிஷன் மேக்கிங். டேட்டாவோட டிசைட் பண்றது. சும்மா ஏனதான முடிவு எடுக்காம ஒரு சயின்டிபிக் டெசிஷன் எடுக்கிறது தான் ரேஷனல் திங்கிங். ஒரு கொஸ்டின் பாருங்க, இந்த கொஸ்டினை முடிச்சுக்கலாம். என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு கேஸ் ஸ்டடி. ஓகேவா? இது ஒரு கேஸ் 2015 கிட்ட கேஸ் ஸ்டடி, ரொம்ப நல்ல கேஸ் ஸ்டடி. நான் குயிக்கா படிக்கிறேன் பாருங்க. இப்படிதான் கேட்பாங்க. ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க, நீங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 200 வேர்ட்ஸ்ல எழுதணும். நோட் பண்ணிடுங்க. தட் இஸ் a disaster prone state. ஒரு disaster prone state, அடிக்கடி டிசாஸ்டர் வரக்கூடிய ஒரு மாநிலம். Having frequent landslides, forest fires, cloud burst, flash floods and earthquake. அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது நிலச்சரிவுகள், இயற்கை சீற்றங்கள் வந்துட்டே இருக்கும். Some of these are seasonal and often unpredictable. இது எப்ப வரும்னு சொல்லவே முடியாது. ப்ரெடிக்டபிளா இருந்தா நம்ம பிளான் பண்ணலாம். ஓகே, இந்த டைம்ல மழை வரும், இந்த இடத்துல நிலச்சரிவு வரும், இந்த இடத்துல வந்து பூகம்பம் வரும் சொல்லலாம். ஆனா ஹைலி அன்பிரடிக்டபிள், எப்போ வரும்னே சொல்ல முடியாது. அதே மாதிரி மேக்னிட்யூட் ஆஃப் தி டிசாஸ்டர் இஸ் ஆல்வேஸ் அன்ஆன்டிசிபேட்டட். எந்த அளவு எப்போ வரும்னு சொல்ல முடியாது, எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தணும்னு சொல்ல முடியாது. அப்ப பிளானிங் அப்படின்றது முடியாது. அப்ப டியூரிங் ஒன் ஆஃப் த சீசன் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, கிளவுட் பர்ஸ்ட், அப்படியே மேகம் உடைஞ்சி அதிகப்படியான மழை வருது. அதனால என்ன ஆகுதுன்னா, டிவாஸ்டேட்டிங் ஃப்ளட்ஸ், வெள்ளம் அண்ட் லேண்ட்ஸ்லைட்ஸ், நிலச்சரிவு ஏற்படுது. நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. ஹை கேஷுவாலிட்டிஸ், இதெல்லாம் அந்த அதுல இறந்து போயிடுறாங்க. there was a major damage to infrastructure of like road, bridge, எல்லாமே வந்து பவர் ஷார்டேஜ் எல்லாம் ஏற்படுது. அதனால ஒரு 1,00,000 பில்கிரிமேஜ், அது வந்து ஒரு மலை பிரதேசம் வச்சுக்கோங்க, ஒரு மலை பிரதேசம். 1,00,000 பில்கிரிமேஜ் வந்து அதுல வந்து என்ன பண்ணிடுறாங்க, மாட்டிக்கிறாங்க. நீங்க வந்து இதை நீங்க என்ன எந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னா, நீங்க உத்தரகாண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த கொஸ்டின் உத்தரகாண்ட் எக்ஸாம்பிளால வந்து உத்தரகாண்ட்ல நம்ம ஹரித்வார், ரிஷிகேஷ்லாம் பார்த்தோம். அதுக்கு பெரிய நிலச்சரிவு நடந்தது. பெரிய அளவு நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ 1,00,000 பில்கிரிமேஜஸ், டூரிஸ்ட், அப்புறம் அதர் லோக்கல் ட்ராப் ஆயிடுறாங்க. இப்ப ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் லொகேஷன் அங்க மாட்டிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தீஸ் பீப்புள் ட்ராப்ட் இன் யுவர் ஏரியா ரெஸ்பான்சிபிள், இன்க்ளூடிங் என்னுடைய வரம்புக்கு உட்பட்ட ஏரியால யாரெல்லாம் மாட்டிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் மாட்டிக்கிறாங்க, பேஷண்ட்ஸ் இன் ஹாஸ்பிட்டல்ஸ் மாட்டிக்கிறாங்க, விமன் அண்ட் சில்ட்ரன் மாட்டிக்கிறாங்க, ஹைக்கர்ஸ் மலை ஏறுறவங்க மாட்டிக்கிறாங்க, டூரிஸ்ட் மாட்டிக்கிறாங்க, ஆளுங்கட்சியில சேர்ந்தவங்க மாட்டிக்கிறாங்க, ரீஜனல் பார்ட்டிஸ், ரீஜனல் பிரசிடென்ட், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பஞ்சாயத்து பிரசிடென்ட் மாட்டிக்கிறாரு, அவருடைய குடும்பத்தோடு மாட்டிக்கிறாரு. அப்புறம் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி ஆஃப் நெய்பரிங் ஸ்டேட், பக்கத்து மாநிலத்துடைய அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி, அவரும் வந்திருக்காரு அந்த ஏரியால, அவரும் மாட்டிக்கிறாரு. அப்புறம் ஜெயில இருக்கிற பிரிசனர்ஸ் மாட்டிக்கிறாங்க. இவ்வளவு பேர் அவங்க லிஸ்ட் கொடுக்குறாங்க பாருங்க, ஸ்டேக் ஹோல்டர்ஸ், இவங்க சும்மா சம்பந்தப்பட்டவங்க ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கோ. இப்ப கேள்வி என்ன, as a civil servant, இதான் கொஸ்டின் இதுதான். As a civil servant, officer of the state, what would be the order in which you would rescue these people and why? இவ்வளவு பேர் இருக்காங்க கண்ணா, நீங்க எல்லாரும் ஒரே டைம் பண்ண முடியாது. உங்ககிட்ட அவ்வளவு மேன் பவர் கிடையாது, ரோடு கிடையாது, கரண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப யார நீ ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நீ வந்து ரெஸ்கியூ பண்ணுவேன்னு கேக்குறாங்க. பெண்களையா, சீனியர் சிட்டிசன்ஸையா, இல்ல ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களா, இல்ல அடிஷனல் சீஃப் செக்ரட்டரியா, பிரிசனர்ஸ் இன் ஜெயிலா, ஹாஸ்பிட்டல் இருக்கவங்களா, ட்ரெக்கர்ஸா, ஹைக்கர்ஸா, டூரிஸ்டா, யார பண்ணுவ? யார நீ முதல்ல எடுப்ப? நீ யார இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நீ யார முதல்ல ரெஸ்கியூ பண்ணுவன்றதுல பிரச்சனை கிடையாது. ஆனா என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், அந்த ஆர்கியூமெண்ட், நீ இவங்களை முதல்ல எடுப்ப அப்படின்னு சொல்றதுக்கான ஆர்கியூமெண்ட் என்ன அப்படின்றத நீங்க வெளிப்படையா சொல்லணும். நான் பெண்கள் எடுப்பேன்னா நான் ஏன் பெண்கள் எடுப்பேன், நான் வயசானவங்க எடுப்பேன் நான் ஏன் வயசானவங்க எடுப்பேன் அப்படின்றது நீ எந்த ஆர்டர் வேணா போட்டுக்கலாம். அது பிரச்சனை கிடையாது, அது உங்களுக்கு மார்க் கொடுக்காது. அப்ப எது மார்க் கொடுக்கும், எதன் அடிப்படையில் அந்த முடிவு எடுத்த,
அப்படின்றது தான் பாயிண்ட். சரியா? ஸோ இந்த ஒரு நல்ல கிளாசிக் எக்ஸாம்பிள், ஒரு கேஸ் ஸ்டடிக்கு நம்ம வரக்கூடிய கிளாசிக் எக்ஸாம்பிள். ஸோ வாட் இஸ் அப்ப என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஒரு டேட்டா ட்ரிவன், இது ஒரு ரேஷனல் திங்கிங் இருக்கணும். இந்த முடிவு எடுக்கும் போது ஒரு ரேஷனல் திங்கிங் இருக்கணும். அப்ப நீ என்ன பண்ணணும்? டேட்டா ட்ரிவன் டெசிஷன் மேக்கிங். அப்ப சில பிரின்சிபல்ஸ் உங்ககிட்ட இருக்கு, சில கொள்கைகள் அடிப்படையில் நீங்க முடிவு எடுக்கலாம். பிரின்சிபல்ஸ், அந்த கொள்கையின் அடிப்படையில நீங்க வந்து என்ன பண்ணலாம்? ஆர்டர் படுத்தலாம், யார் யாரை ரெஸ்கியூ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த கொள்கை என்னன்னு நீங்க சொல்லணும். அதுக்கப்புறமா வரக்கூடிய அதுல மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், இந்த கொள்கை எடுத்ததுனால மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லணும். சொல்லி முடிச்சா இந்த ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஸோ திஸ் இஸ் அபவுட் அ கேஸ் ஸ்டடி. நிறைய விதமான கேஸ் ஸ்டடிஸ் இருக்கு நம்ம கிட்ட, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஆனா ஒரு கிளாஸ்ல நம்மளால எடுக்க முடியாது. ஸோ இதுதான் எத்திக்ஸ் பேப்பர்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். நம்ம 4 விஷயங்கள் பார்த்தோம். எத்திக்ஸ்ல காமன் ஜெனரல் எத்திக்ஸ், சைக்காலஜிக்கல் பார்ட் ஆஃப் எத்திக்ஸ், philosophical part of ethics, and administration, ethical governance part of it, public administration la ethics எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம். அது ஃபர்ஸ்ட் half of the paper. செகண்ட் half of the paperல கேஸ் ஸ்டடிஸ் பார்த்தோம். கேஸ் ஸ்டடிஸ்னா என்ன, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ ஒரு 1 hour டெமோல அதிகபட்சமா நம்மளால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அந்த பேப்பர்ல நம்ம கொடுத்துருக்கோம் நான் நம்புறேன். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேப்பர், ஹைலி ஸ்கோரபிள் பேப்பர், ரைட் ஸ்ட்ராட்டஜி இல்லைனா. இன்னொன்று என்னன்னா, இது வந்து நீங்க கரெக்டா பண்ணலன்னா கவுத்து விட்டுரும். இந்த பேப்பர் வந்து கவுத்து விட்டுருவாங்க. கரெக்டா பண்ணலன்னா கண்டிப்பா கவுத்து விட்டுரும். சரியா? இதுல வந்து நல்லா படிச்சுட்டு போனவங்க, நல்லா படிச்சிருக்கேன்னு நினைச்சிட்டு போனவங்க எல்லாம் வந்து 75, 80 மார்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இன்டர்வியூ காலே வராம இருக்காங்க. வராம இருக்கவங்க நிறைய பேர் எனக்கே தெரிஞ்சவங்க இருக்காங்க. அப்ப இந்த பேப்பரை கரெக்டான ஸ்ட்ராட்டஜில ஃபாலோ பண்ணணும். இந்த பேப்பர் ரொம்ப முக்கியம் என்னன்னா டெர்மினாலஜிஸ், கொடுக்கக்கூடிய கீவேர்ட்ஸ். ஏன்னா இது வந்து ஒரு ஜெனரல் சப்ஜெக்ட் கிடையாது, இது ஒரு கீவேர்டு பேஸ்ட் சப்ஜெக்ட். ஒரு கீவேர்டு ஆன்சர்ல ஒரு கீவேர்ட்ஸ் இருக்கணும், கரெக்டான எக்ஸாம்பிள்ஸ் இருக்கணும், நிறைய திங்கர்ஸ் பத்தின எக்ஸாம்பிள்ஸ் போடணும், லைஃப் டைம் எக்ஸாம்பிள்ஸ், ரியல் டைம். நியூஸ் பேப்பர்ல நிறைய இருக்கு. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கும் போது எத்திக்கல் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து வைக்கணும் தனியா. நீங்க ஏற்கனவே GS 1 to 3 எடுத்து வச்சிருப்பீங்க, GS 4 கூட நீங்க என்ன பண்ணணும்? எத்திக்கல் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து வைக்கணும். அந்த எக்ஸாம்பிள் நீங்க கோட் பண்ணணும். அப்ப நிறைய திங்கர்ஸ் இருக்காங்க, அப்ரஹாம் லிங்கனா இருக்கட்டும், ஓகேவா, நீங்க ஜார்ஜ் வாஷிங்டனா இருக்கட்டும், நம்ம பக்கம் மகாத்மா காந்தியா இருக்கட்டும், யார் வேணா எடுத்துக்கோங்க. அவங்களோட வாழ்க்கையில அவங்க என்ன கத்துக்கிட்டாங்க, எப்படி அவங்க வாழ்ந்தாங்க, அதை பத்தி எக்ஸாம்பிள்ஸ் நீங்க நிறைய எழுதி கலெக்ட் பண்ணிக்கணும். அவங்க கோட்ஸ், அவங்க சொன்ன கோட்ஸ் எல்லாம் நீங்க கலெக்ட் பண்ணிக்கணும். அதான் ஒரு எக்ஸசைஸா பண்ணணும். நீங்க தனிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணணும். சரியா? அதை எடுத்து பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கும் போது தேவைக்கு ஏற்ப நீங்க அதை இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஆன்சர்ஸ்ல இன்க்ளூட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அழகா மார்க்ஸ் கிடைக்கும், நல்ல மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கீவேர்ட்ஸ், எக்ஸாம்பிள்ஸ், கோட்ஸ் ஆஃப் த லீடர்ஸ் அண்ட் திங்கர்ஸ் நேம்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆன்சர் ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் நம்ம கற்றுக் கொடுக்குறது தான் பிரதர் மென்டர் சார்பாக நம்ம PCM பேட்ச்ல எத்திக்ஸ் நம்ம சொல்லிக் கொடுப்போம். சரி, அது ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. இட் இஸ் ஈஸி. வித் ரைட் ஸ்ட்ராட்டஜி யூ கேன் கெட் 140 marks easily. Highly specialized subject கூட இது. It requires independent, it requires its own respect. You have to give due respect to this paper. Due respect கொடுத்து லைட்டா எடுத்துக்காம you should appreciate the paper and you should learn in the right way. Only then you will be able to get the desired results. Else it will be a disaster for you. So keep all these things in mind and it's going to be very interesting paper as well. So இதுதான் நம்மளுடைய UPSC நம்ம பார்க்கக்கூடிய சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல PCM 4th batch நம்ம டெமோவை நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ இதை கடந்த 10 நாளா நம்ம அந்த டெமோ எடுத்திருக்கோம். எல்லா சப்ஜெக்ட்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், எல்லா ஃபேக்கல்ட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணி எங்ககிட்ட இருக்கிற எல்லா ஃபேக்கல்ட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. எங்களுடைய ஃபேக்கல்ட்டி வந்து யங் அண்ட் ஹைலி டைனமிக் ஃபேக்கல்ட்டிஸ். உங்களுடைய வளர்ச்சி தான், உங்களுடைய வெற்றி தான் எங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது நான் அடிக்கடி சொல்லிட்டே வரேன். நீங்க ஜெயிக்கும் போது நாங்களும் ஜெயிப்போம். நீங்க இல்லாம நாங்க எக்ஸாம் எழுத போறதில்ல உட்காந்து. ஓகே, நாங்க சொல்லிக் கொடுக்க தான் முடியும். நீங்க எழுதும் போது அந்த வெற்றி எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ இங்க இந்த PCM 4th batch 10 நாள் டெமோ நீங்க நிறைய பேர் வந்து தொடர்ந்து அட்டன் பண்றீங்க, தொடர்ந்து எங்களுடைய வீடியோஸை வாட்ச் பண்றீங்க. நாங்கள் அதை எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணியிருக்கோம், எல்லா நாள் டெமோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை தொடர்ந்து வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த 10x2 20 மணி நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. அந்த முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள், முடிவெடுக்கிறதுக்கு ஒரு நல்வாய்ப்பா இது இருக்கு நான் நம்புறேன். ஸோ அதனால என்னுடைய கிளாஸஸ் அப்படின்றது வந்து வெனஸ்டேலேருந்து ஆரம்பிக்குதுங்க. 27th October நாளானைக்கு வெனஸ்டேலேருந்து எங்களுடைய ரெகுலர் கிளாஸஸ் ஆரம்பிக்குது. PCM 4th batch அட்மிஷன்ஸ் ஆல்ரெடி ஓப்பன்ல இருக்கு. நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும்
ஜாயின் பண்ணணும் விரும்புனீங்க அப்படின்னா என்னுடைய டெலிகிராம் சேனல்ல இருக்கக்கூடிய போஸ்டர்ஸ் நம்பர்ஸ் இருக்கு, அந்த நம்பர்ஸ் கான்டாக்ட் பண்ணி பண்ணுவாங்க. ஃபீஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே இவ்வளவு கம்மியான ஃபீஸ் யாராலையும் கொடுக்க முடியாது. குவாலிட்டியோட 55,000 ரூபாய் வித் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி நம்ம அதில் சேர்த்திக்கணும். 18% ஜிஎஸ்டி நாங்கள் பே பண்ணுவோம். ஒவ்வொரு இதுக்கும் நாங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணோம். ஸோ 55,000 ருபீஸ்ல உங்களுக்கு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ், யூபிஎஸ்சி மெயின்ஸ், உங்க இன்டர்வியூ பேனல் செட் பண்றதுல இருந்து டெஸ்ட் சீரிஸ், ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ், மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் அப்படின்னா அது பிரதர் மென்டரா தான் இருக்க முடியும். நான் ஆணித்தனமா சொல்லுவேன். சரிங்களா? ஸோ 55,000 ரூபாய் ஃபீஸ். கிளாஸ் டைமிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5ல இருந்து நைட் 9 மணிக்குள்ள உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு சில கிளாஸ் சம்டைம்ஸ் ஒரு கிளாஸ் இருக்கும், சம்டைம்ஸ் 2 கிளாஸ் இருக்கும். அதே மாதிரி எல்லா சாட்டர்டே சண்டேல உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஷார்ட் பீரியட் தான் டைம் இருக்கு. அடுத்த ஜூனுக்குள்ள நம்ம முடிக்கணும். அப்ப நம்ம சாட்டர்டே சண்டே கிளாஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கிளாஸ் டைமிங்ஸ் அப்படின்றது சாயந்தரம் 5 மணில இருந்து 9 மணிக்குள்ள உங்களுக்கு இருக்கும். அண்ட் சாட்டர்டே சண்டேஸ்ல உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். வர வெனஸ்டேல இருந்து நம்மளுக்கு கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிக்குது. நீங்க லேட்டா ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த கிளாஸ்ல மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால சீக்கிரம் முடிவெடுத்து ஃபீஸ் அப்படின்றது நான் சொல்லிட்டேன். சில மற்ற இன்ஸ்டியூட்ஸ் கம்பேர் பண்ணும்போது 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க. நம்ம வந்து வெறும் 55,000 ரூபாய் தான் வாங்குறோம். நீங்க வந்து இன்ஸ்டால்மெண்ட்ஸ்லயும் பே பண்ணலாம். அதுக்கு நாங்கள் ஆப்ஷன்ஸ் தரோம். இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல நீங்க பே பண்ணலாம். ஸோ அந்த கான்டாக்ட் நம்பர், போஸ்டரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேளுங்க. ஸோ உங்க எல்லாரையும் ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ வெரி குட் லக். உங்க எல்லாரையும் நம்ம கிளாஸ்ல பார்க்கணும், உங்க கூட இன்டராக்ட் பண்ணணும், உங்களை வந்து வெற்றி பயணத்துக்கு உதவணும் அப்படின்றது எங்களோட நோக்கமா இருக்கு. இந்த நோக்கத்தின் அடிப்படையில உங்க எல்லாருக்கும் திருப்பி ஒரு முறை வெதர்மெண்டரின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். Until I meet you next time, stay safe and happy reading. Thank you.